வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப டேஸ்டான பிரெட் பீட்ஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ பண்ணிக்கோங்க. செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டே நம்ம என்னெல்லாம் டாப்பிங் போட போகிறோமோ அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கணும். நான் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு பாதி தக்காளியை விதைகளை நீக்கிட்டு இந்த மாதிரி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 4 ஆலிவ்ஸையும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு பாதி வெங்காயம் அதையும் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா குடமிளகாய் இதையும் இந்த அளவுக்கு துண்டுகளாக வெட்டிக்கணும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துக்கலாம், இல்லை பன்னீர் இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கலாம், இல்லை வெறும் ஆனியன், கேப்சிகம், டொமேட்டோஸ் இதை மட்டும் வச்சு கூட பண்ணலாம். இது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணி அதில் 1 டீஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வெண்ணெய் இல்லாட்டி நார்மல் குக்கிங் ஆயில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரெட் ஸ்லைஸை இதில் வச்சு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா லைட் கோல்டன் ப்ரௌனாக மாறி இருக்கு இல்லையா? இதை திருப்பி போட்டுட்டு நான் உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட பீட்சா சாஸ் இருந்ததுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். நிறைய சாஸ் போட்டுறாதீங்க, ஒரு தின் லேயர் ஆஃப் சாஸ் இருந்தால் போதும். இதுக்கு மேலே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வெங்காயம், இது எல்லாத்தையுமே நல்லா அந்த ப்ரெட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி அங்கங்கே அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா தக்காளி, அடுத்து குடமிளகாய், அப்புறமா ஸ்வீட் கார்ன். ஸோ நம்ம சேர்க்குற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சமாக கேப் விட்டு விட்டு அப்படியே வச்சுருங்க, ஃபில் பண்ணிடணும். கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருந்த ஆலிவ்ஸையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் பீட்சாவோட ஃப்ளேவர் வர்றதுக்காக நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் அப்படியே மேலே தூவி விட்டுற போகிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ட்ரைடு ஆரிகானோ, பேசில் எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நல்லா கவர் ஆகிற மாதிரி மொசரல்லா சீஸ் போட போகிறேன். சீஸ் வந்து அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமோ உங்களுடைய சாய்ஸ் படி நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் நம்ம பண்ணுறதுனால ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தான் ப்ரெட்டு கருகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ சீஸ் வந்து ஃபுல்லாக நம்ம துருவி போட்டாச்சு. இதுக்கு மேலே மறுபடியும் அந்த இட்டாலியன் சீசனிங்கை லேசாக மட்டும் தூவி விட்டுடலாம். அதுக்கு மேலே உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிடணும். அந்த சீஸ் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். சீஸ் எல்லாம் சூப்பராக மெல்ட் ஆகி நல்ல அந்த பீட்சாவோட ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எத்தனை ஸ்லைஸ் ப்ரெட் வேணுமோ அதை ஃபுல்லாக இதே மெத்தடில் பீட்சாவாக போட்டு எடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். இது சூடாக சர்வ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆற விடாமல் உடனே சாப்பிடணும். நல்லா அந்த சீஸ் எல்லாம் மெல்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் இந்த ஈஸியான பிரெட் பீட்சா ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.